ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து நம்மளுக்கு எஸ்ஐ போஸ்டிங்கான அப்ளிகேஷன் தான் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, என்ஓசி வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், அப்புறம் வந்து என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் வைக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க வந்து எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அடிஷ்னலாக ஜாப்பில் இல்லாதவங்க வந்து எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு TNUSRBன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து மேலே வந்து ஷோ ஆகும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்கும் பாருங்கள். கீழே வந்து அப்படியே பேஜ் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அப்புறம் வந்து இதுக்கான சிலபஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 7/4/2025, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 3/5/2025. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் டேட் ஃபார் கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் ஒருவேளை வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா வந்து 13/5/2025 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் பை சான்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 13ஆம் தேதி வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட் வந்து அப்புறமா வந்து அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. 1299 + 59 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென் வந்து 654 வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் உமன் வந்து 279 கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 939 பேர் கேட்டிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் போலீஸில் வந்து ஏஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மென் வந்து 255 கேட்டிருக்காங்க. 111 வந்து உமன் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 366 வந்து டோட்டலாக கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து மென் பார்த்தீங்கன்னா வந்து 909 பேர் கேட்டிருக்காங்க. உமன் வந்து 390 பேர் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 1299 வேக்கன்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, அப்புறம் வந்து டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி இருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு வந்து 32 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு அருந்ததியர், எஸ்சி, ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து 35 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 35 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பியூட் விடோவுக்கு வந்து 37 வயசு வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸர்விஸ்மேன், எக்ஸ்-பர்சனல் ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அப்புறம் வந்து சிஏபிஎஃப் who are going to retire within 1 year from the last date of submission of online application கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து ஸோ மிலிட்டரியில் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு வந்து ஒரு வருஷம் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து 47 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து 47 வயசு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் தரவை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே வந்து நீங்கள் செட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் கைவிரல் ரேக்கை கேட்குறாங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் 400லேருந்து 500 கேபிக்குள்ளே நீங்கள் செட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். மற்ற டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் 100லேருந்து 500 கேபிக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தா போதும். அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் பிடிஎஃப்ல தான் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய 10th சர்டிஃபிகேட், உங்களுடைய என்ஓசி எல்லாமே வந்து நீங்கள் 12th டிகிரி வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்து பிடிஎஃப்ல தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே வந்து நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து என்ஓசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்ஓசி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இல்லைனா வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க வந்து நீங்கள் என்ஓசி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வைக்கணும். மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க ஜாப்பில் இல்லாதவங்க வந்து நீங்கள் வைக்க தேவையில்லை. நீங்கள் இது வைக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு இல்லை வந்து ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட்டு இல்லை வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட் இருக்கும் பாருங்கள், ஓவரால் மார்க் ஷீட்டு. அது வந்து நீங்கள் இந்த 3லேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து 100 கேபிலேருந்து 500 கேபியில் நீங்கள் செட் பண்ணணும். அப்புறம் வந்து பிடிஎஃப்ல தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆரம்பிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுவீங்க. அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு பாருங்கள், அங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அப்புறம் வந்து எக்ஸாம் டேட்டு, அப்ளிகேஷனோட ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, அப்புறம் வந்து பேமெண்ட் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிட்டு அப்ளை நான் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் இமெயில் ஐடிக்கு பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு ஓடிபி கேட்கும். ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு அதுக்கும் வந்து ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்து ரெண்டுமே வந்து வெரிஃபை ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க. ஸோ உங்களுக்கான ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கான பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிபிலாம் நீங்கள் என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்டு வந்து இங்கே கரண்ட் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வந்து நீங்களே வந்து ஓனாக ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிங்க. ஸோ இந்த நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அதே பாஸ்வேர்டு வந்து கீழே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான புது பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அப்ளை இருக்குது பாருங்கள், அங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அப்ளையில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்துவிட்டோம். ஸோ வந்து நம்ம இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டெப்பு நம்ம முடிக்க இங்கே வந்து க்ரீன் கலர் வந்து டிக் மார்க் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் அது என்னென்ன. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து சப்மிட் இருக்குது பாருங்கள், சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸோ இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுவீங்க. அவங்க ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேண்டிடேட் நேம் இருக்குது பாருங்கள், உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்க நேம் இருக்கோ அதே மாதிரி வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய இன்ஷியல் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே எஸ் கொடுத்துங்க. நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து ஜெண்டர் கேட்குறாங்க பாருங்கள், மேல் ஃபீமேலாக இல்லை வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் கேட்குறாங்க, இது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி டேட் இருக்கோ அந்த டேட்டை பொறுத்து வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபாதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள், உங்கள் ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு இன்ஷியல் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய மதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய மதர் நேம் வந்து என்டர் பண்ணிட்டு அவங்களுடைய இன்ஷியல் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்பா அம்மா இல்லை, நீங்கள் வந்து கார்டியன்னாக்கா உங்களுக்கு அப்பா அம்மா இல்லாமல் நீங்கள் வந்து கார்டியன்ட்ட விளாட்றீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கார்டியனோட நேமும் இன்ஷியலும் வந்து என்டர் பண்ணிங்க. நேஷனாலிட்டி வந்து இந்தியன் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரிலீஜன் கேட்பாங்க, உங்களுடைய ரிலீஜன் வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய மரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து திருமணம் ஆனவரா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய அங்க அடையாளம் கேட்குறாங்க பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு மச்சம் தழும்பு எதாக இருக்கும் பாருங்கள், அதில் வந்து ஏதாவது 2 வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. இல்லைனா உங்களுக்கு தெரியலனா வந்து உங்கள் டிசியில் இருக்கும் பாருங்கள், உங்கள் டிசியில் எடுத்து பார்த்து கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ பிரசிடென்ட் கையில் வந்து நீங்கள் அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், அது எஸ் கொடுத்தீங்களா வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்கள், இருக்குன்னா எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சப்கேஸ் நேம் கேட்குறாங்க பாருங்கள், அந்த நேம் வந்து உங்களுடைய கேஷ் நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த தாலுக்கா ஆஃபீஸில் வாங்கினீங்களோ சொல்லிட்டு அந்த தாலுக்காவுடைய நேம் வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து கொடுத்த அதிகாரி, அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த அதிகாரி இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய பதவி வந்து இங்கே சூஸ் பண்ணிங்க. தாசில்தாரா இல்லை வந்து டெபுட்டி தாசில்தாரா இல்லை வந்து ஜோனல் தாசில்தார்னு சொல்லிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டேட் இருக்குது பாருங்கள், அந்த டேட் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டாக போயிடுவீங்க. அட்ரஸ் இருக்குது பாருங்கள், உங்களுடைய வீட்டு அட்ரஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ 2 அட்ரஸுமே வந்து சேம் ஆச்சுன்னா இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து இங்கே சேமாக காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டாக போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து டிகிரி வந்து எந்த ஃபார்மெட்டில் முடிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து 10th முடிச்சிருப்பீங்க, அப்புறம் வந்து 12th முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஜி பண்ணியிருப்பீங்க. அது வந்து 10th +2 அப்புறம் வந்து 3 years or 4 years டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த ஆர்டரில். இல்லைனா வந்து நீங்கள் 10th 3 years டிப்ளமா, அதுக்கப்புறம் நீங்கள் யூஜி பண்ணியிருப்பீங்க. 3 years or 4 years வந்து நீங்கள் டிகிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சு நீங்கள் டிகிரி பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருந்தாக்கா நீங்கள் இது சூஸ் பண்ணிங்க. இல்லை வந்து டிகிரி அப்புறம் வந்து 10th, ஸோ நீங்கள் வந்து 10th அப்புறம் வந்து 12th அப்புறம் வந்து 5 years பிஜி இன்டெகிரேட்டட் பிஜி இருக்குது பாருங்கள், நீங்கள் முடிச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது 10+2+5 இருக்குது பாருங்கள், நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் முடிச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் முடிச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அப்புறம் வந்து எஸ்எல்சி, அப்புறம் வந்து 10th 3 years டிப்ளமா, 5 years ஐபிஜி, நீங்கள் எந்த மாதிரி முடிச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி முடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை வந்து நீங்கள் 10th 12th ஐடி யூஜி வந்து முடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் முடிச்சிங்கன்னா நீங்கள் இது சூஸ் பண்ணிங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம எஸ்எல்சி 10th 12th அப்புறம் வந்து நம்ம டிகிரி பண்ணியிருப்போம் அந்த ஃபார்மேட்டில். ஸோ அதே கூட நீங்கள் பண்ணிங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்களோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்க சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய 10th 12th டிகிரியோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10th டீட்டெயில்ஸ் கேட்க பாருங்க. 10th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பரு, அப்புறம் வந்து மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலராக பார்ட் டைமா, அப்புறம் வந்து நேம் ஆஃப் போர்டு வந்து மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷனா, அப்புறம் இல்லை வந்து ஸ்டேட் போர்டா, அதெல்லாம் கேட்குறப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அப்புறம் வந்து நீங்கள் தமிழ் வந்து நீங்கள் ஒரு பாடம் எடுத்து படிச்சோன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து எஸ் கொடுத்துங்க. அப்புறம் வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க பாருங்கள், உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. மார்க்ஸ் ஆப்டெயின்ட், அப்புறம் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் அட்டம் கேட்குறாங்க பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 0 கொடுத்துங்க. இல்லை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஃபெயில் ஆகி நீங்கள் அட்டம் அடிச்சிங்கன்னா நீங்கள் அங்கே வந்து 1 கொடுத்துங்க, 2 கொடுத்துங்க. நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் அட்டம் பண்ணிங்களா நீங்கள் அங்கே 1 2 3 கொடுத்துங்க. இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 0 கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 12th உடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் சேமாக கேட்குறாங்க பாருங்கள். 10th கேட்ட மாதிரி தான் 12th கேட்பாங்க. நேம் ஆஃப் சர்டிஃபிகேட் நம்பரு, அப்புறம் வந்து மோட் ஆஃப் ஸ்டடி, நேம் ஆஃப் த போர்டு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கு, அப்புறம் வந்து மார்க்ஸ் ஆப்டெயின்ட், மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க், அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட். இது ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி 10th கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க. யூஜி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 3 விதமாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள், உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து நேம் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் கொடுத்துங்க. நீங்கள் என்ன டிகிரி வந்து நீங்கள் படிச்சிங்களோ, பிஎஸ்சியா, பிகாமா, நீங்கள் என்னவோன்னு சொல்லிட்டு இல்லை வந்து பின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் அந்த டைப் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துங்க. அப்புறம் வந்து மேஜர் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் என்ன மேஜர் நீங்கள் படிச்சிங்களோ அந்த மேஜர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட்டோட நேம் கேட்குறாங்க, அது வந்து நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களோட யூனிவர்சிட்டி கேட்குறாங்க, அது வந்து அந்த யூனிவர்சிட்டி நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இருக்குது பாருங்கள், அது வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கிரேட் கேட்குறாங்க பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கிரேட் கேட்குறாங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்கள் பாதியிலே வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே இதெல்லாம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட பர்சன்டேஜ் இல்லை அந்த கிரேட் வந்து என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஸ்டடி இருக்கு பாருங்கள், ரெகுலராக இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக, பார்ட் டைமாக சொல்லி எல்லாம் கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் யூஜி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிஜி இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்கள், இல்லை வந்து 1 year பிஜி டிப்ளமா இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணிங்க. இல்லைனா வந்து நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாக்கா நீங்கள் இங்கே எஸ் கொடுத்துங்க. இல்லைனா வந்து நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லைனா இங்கே நோ கொடுத்துக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற டீட்டெயில்ஸாக வந்து நீங்கள் அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டாக இல்லை வந்து பப்ளிக் செக்டர்னு கேட்பாங்க, அது வந்து நீங்கள் என்ன சொல்லிட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் போலீஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை வந்து மினிஸ்ட்ரல் ஸ்டாஃபாக கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் என்ன ஸ்டாஃபோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அப்புறம் வந்து டேட் ஆஃப் என்லிஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் பணியில் சேர்ந்த நாள் இருக்குது பாருங்கள், அந்த டேட் வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய சர்வீஸ் டேட் வந்து இங்கே வந்து வருஷத்தோடு வந்துடும். அதாவது வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இங்கே வருஷத்தை கொடுத்தோன்னே, ஸோ நிறைய பேர் வந்து இங்கே டேட் கொடுத்தோன்னே வந்து இங்கே வருஷம் கம்மியாக காட்டுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயந்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பயந்துருப்பீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1/7/2024 சொல்லிட்டு அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு கரெக்டான வருஷம் தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், என்டர் பண்ணிங்க. அதாவது வந்து உங்களுடைய ஜிபிஎஃப், சிபிஎஸ், அதுக்கப்புறம் வந்து ஐஎஃப்ஹெச்ஆர், எம்எஸ் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய ப்ரெசென்ட் ரேங்க் இருக்குது பாருங்கள், அது என்னவோ நீங்கள் என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அந்த ஒர்க்கிங் யூனிட்டோட நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அதை பற்றின நம்பர், சீரியல் நம்பர்லாம் நீங்கள் கேட்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து என்ஓசி நம்பர் கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட மேல் அதிகாரிகிட்ட இருந்து நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு இருக்கணும். அந்த என்ஓசி வந்து இங்கே கேட்பாங்க, அந்த என்ஓசி நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து என்ஓசி லெட்டர் வந்து யார் கொடுத்தாங்களோ அந்த என்ஓசி லெட்டர் வந்து யார் கொடுத்தாங்களோ அந்த பதவியோட நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து என்ஓசி கொடுத்த டேட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துங்க, சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ உங்கள் மேலே வந்து ஏதாவது குற்ற வழக்கு இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்கள், அதை எஸ் கொடுத்துங்க. வந்து நோ கொடுத்துட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க.
அப்புறம் வந்து உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ் கோட்டா, என்சிசி, என்எஸ்எஸ், அப்புறம் வந்து ஸ்கவுட்டு, ஸ்பெஷல் மார்க்ஸு, ஸ்போர்ட்ஸில் வந்து கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு அப்படியே ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இல்லைனா வந்து நீங்கள் நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க. அப்படி வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோ கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் ப்ரெஸ் கொடுத்தா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருவீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா நோ கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுவீங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்குறாங்க பாருங்கள். உங்களோட சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய மாவட்டம் சூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம் இதுலேயே வந்து இல்லை வந்து வேறு ஏதாவது தடை பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அது எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள். உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இங்கே கேட்குறாங்க பாருங்கள். ஸோ எஸ்சிக்கு வந்து 500 rupees வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த 500 rupees வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். அப்புறம் வந்து இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு இந்த சேவ் ப்ரொசீட் இருக்க பாருங்கள் வந்து கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கைவிரல் ரேகை இருக்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் இருக்க பாருங்கள், அது வந்து நீங்கள் 400 to 500 KB நீங்கள் செட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். மற்றெல்லாம் வந்து 100 to 500 KB வந்து நீங்கள் செட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். PDF ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் மற்ற சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய யூஜி சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், அதாவது யூஜி டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், இல்லை வந்து கன்சல்டன்ட் மார்க் ஷீட் இருக்கு பாருங்க. இதுலேருந்து இந்த மூணுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனோட ப்ரிவியூ வந்து நீங்கள் பார்த்துருவீங்க. நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனோட ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் கொடுக்கணும். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் டெபிட் கார்டு மூலியமாக இல்லை வந்து கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய ஜிபேலேருந்து இல்லை வந்து பேடிஎம்லேருந்து நீங்கள் இல்லை வந்து ஃபோன்பேலேருந்து நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேஷ்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து உங்களுடைய டேஷ்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அப்புறம் வந்து உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் PDF-ல. ஸோ வந்து அப்ளிகேஷனோட ப்ராசஸ் வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் PDF வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும், இல்லை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.